ஸ்வீட் கார்ன் பக்கோடா செய்கிறதுக்கு நான் ஸ்வீட் கார்ன் 3 வாங்கி அது இதுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் தனியாக ஒரு கிணத்துல எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மல்லித்தலை கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், 4 துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 3 ஸ்பூனு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதை போட்டு குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க ஸ்வீட் கார்னை இதில் போட்டு நல்லா அடித்து எடுத்துகிட்டு வரலாம். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் மல்லித்தலை கருவேப்பிலையை போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் உதுத்து சேர்த்துக்கலாம். நல்லா உதுத்து விட்டுருங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம். அதனால் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது காரம் பார்த்தே சேர்த்துக்கலாம். இப்போ தனியாக பவுலில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்த ஸ்வீட் கார்னை இதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காம அந்த ஸ்வீட் கார்ன் அரைச்சோம் பார்த்தீங்களா, அதில் உள்ள ஈரப்பதமே போதும். அதை வேக வச்சு தான் அரைச்சிருக்கோம், அதனால் தண்ணி இருக்கும். அதனால் தண்ணி ஊற்ற வேண்டிய தேவையில்லை. இந்த மாதிரி கசிஞ்சு எடுத்துக்கணும். இப்போலாம் சேர்த்து நல்லா கசிஞ்சு வச்சுட்டதுக்கப்புறம் இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் வச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். நான் ரிஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆயிலில் போடலாம். அரிசி மாவும் சேர்த்துருக்கனால செம சூப்பராக டேஸ்ட்டாக மொறுன்னு இருக்கும். திரும்ப திரும்ப குழந்தைங்க கேட்பாங்க, நீங்கள் செஞ்சு கொடுப்பாருங்க. கொஞ்சம் நேரம் ஆனதும் திருப்பி விடலாம். திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் கலராக கரட்டி ரொம்பவும் கருக விட்டுறக்கூடாது. நல்லா மெதுவாக திருப்பி விடலாம். எல்லாத்தையும் திருப்பி விட்டாச்சு. இப்போ நல்லாவே வெந்துச்சு. பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்து ஒரு வடிகட்டில் வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். எல்லா மாவையும். செம சூப்பரான ஸ்வீட் கார்ன் பக்கோடா ரெடி.